الرجيم بسم الله الرحمن الرحيم لو ما تأتينا بالملائكة إن كنت من الصادقين لو ما تأتينا بالملائكة வானவர்களுக்கு எங்களுக்கு கொண்டு வரக்கூடாதா இன் குன்த மின ஸாதிகீன் உண்மையில் நீர் இறை தூதர்தான் என்றிருந்தால் வானவர்களை எங்களுக்கு அத்தாட்சியாக கொண்டு வரக்கூடாதா என்று மக்கா காஃபிர்கள் கேட்ட அந்த செய்தியை அல்லாஹ் 15வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்திலே பதிவு செய்கின்றார். இதற்கு முந்தைய அந்த வசனங்களில் சொல்லும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கும் அவர்களுக்கு மனம் வரவில்லை. அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் அவர்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனசு வரவில்லை, மறுக்கவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு நிலையிலே கடைசியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், நீ வேண்டாம் வானவர்களை கொண்டு வா, மலக்குகள் வரட்டும். அப்படி மலக்குகள் நேரடியாக வந்து எங்களிடத்திலே சொன்னால் நாங்கள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினால் நாங்கள் அப்பொழுது என்ன செய்வோம், உன்னை நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள். அதெல்லாம் இந்த வசனத்திலே 15வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்திலே பதிவு செய்கின்றார். லௌமா தஅத்தீனா பில் மலாயிகா, வானவர்களை கொண்டு வரக்கூடாதா என்றார். ஆனால் அல்லாஹ் நினைத்தால் அதை நடத்தி காட்டுவார். அப்படி வானவர்கள் வந்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் நினைத்தால் நடத்தி காட்டுவார். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல் வ லன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய நடைமுறை என்னவென்றால் அவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கின்றான். அந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பான், உங்களுக்கு நலத்தை வழங்குவான், சொர்க்கத்தை வழங்குவான், நரகத்தை வழங்குவான். அதற்கு அவன் மாற்றம் செய்யவே மாட்டான். ஒரு மனிதனுக்கு அவன் தண்டனை கொடுக்க அவன் நாடினால் உடனே கொடுத்து விட மாட்டான். இது அவனுடைய வழிமுறை. எந்த ஒரு சமுதாயத்தை அழிப்பதாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் வந்திருப்பார். அப்படி வராமல் யாரையும் நம்ம என்ன செய்யல, அழிப்பதில்லை. இது நம்முடைய வழிமுறை. அந்த அடிப்படையில் இதற்கு முன்புள்ள எத்தனை சமுதாயம் அப்படித்தான் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்துல எத்தனையோ அத்தாட்சியும் ஆதாரங்கள் உங்களுடைய கண்முன்னே இருக்கின்றது. அவையெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? வானவர்கள் வந்துதான் அதை நிரூபிக்க வேண்டுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது கய்யிமின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி யமுர்ரூன அலைஹா வ ஹும் அன்ஹா முஅரிதூன். இந்த வானத்திலும் பூமியிலும் ஏராளமான அத்தாட்சிகள் உங்களுக்கு இருக்கின்றது. யமுர்ரூன அலைஹா, அதை கடந்து செல்கின்றீர்கள். நீங்கள் வானத்திலும் பூமியிலும் நடக்கின்ற அத்தாட்சிகள் எண்ணில் அடங்காதது நடந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் எல்லாம் நீங்கள் கடந்து செல்கின்றீர்கள். அதை புறக்கணித்தவர்களாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு உதாரணத்திற்கு எத்தனை தடவை இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே பூகம்பம் பல பகுதியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யார் ஏற்படுத்தியது, எப்படி வந்தது, ஏன் ஏற்படுத்தினார்? சுனாமிகளை எல்லாம் அப்பொழுது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இது யாரை ஏற்படுத்தியது? மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். நேற்று தினம் ஒரு இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டடம், அதுல பூரா விபச்சாரம். அப்படி பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அதிர்ச்சி ஏற்பட கட்டடம் அப்படியே கீழே உட்கார்ந்து. என்ன காரணம்? எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து உடனே அழிக்க நினைத்தால் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லினான், நீங்கள் செய்கின்ற குற்றத்திற்கு நான் உடனே தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் ஊற முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் குற்றம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நம்ம உடனே அதை பிடிப்பதில்லை. உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், உங்களுக்கு என்ன செய்வோம், நேரங்களையும் அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்போம். அதையும் பார்த்து நீங்கள் திருந்தவில்லை என்று முடிவு வரும்பொழுது கடைசியாக நாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களை அழிப்பது. ஆனால் வானவர்களை நாம் அனுப்பி அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த செகண்ட் குடிச்சிருவீங்க. நீங்க சொல்லி மாணவர் வந்து வரக்கூடாது, மாணவர்கள் வருவார்கள். அவருக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. வானவர்கள் நாம் அனுப்பினார். வானவர்கள் நாம் அனுப்பினால் அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு அடுத்த செகண்ட் உங்களை நாம் அனுப்பிச்சிருவோம்.
அப்படித்தான் இதற்கு முன்னுள்ள சமுதாயம்லாம் கேட்டார்கள், கடைசியா வாங்க வந்து என்ன செய்தார்கள், அழித்தார்கள். அழித்த சம்பவம் நிறைய இருக்கின்றது. ஆகையினால் அதற்கு முன்பு நாம் பல்வேறு விதமான முன்னறிவிப்புகளை செய்து கொண்டே இருப்போம். பூகம்பத்தை ஏற்படுத்துவோம், சுனாமிகளை ஏற்படுத்துவோம், வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவோம், வெள்ள பிரளயத்தை நாம் ஏற்படுத்துவோம், மலைச்சரிவுகளை ஏற்படுத்துவோம். இவைகள் எல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இவைகளை ஏற்படுத்தியவர் யார், அந்த இறைவனை நாம் நம்பி வாழ வேண்டும் என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான அத்தாட்சிகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான் என்று இந்த வசனத்தின் மூலியமாக தெளிவுபடுத்துகின்றான். சுப்ஹானக அல்லாஹ்.